காய்ஸ் ரீசெண்டாக இன்டர்நெட்டில் ஒரு பேய் கதை படித்தேன். நீங்கள் உங்கள் வீட்டில் தனியாக இருக்கிறீங்க. உங்கள் வீடை சுற்றி கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு எந்த வீடுமே கிடையாது. மணி இப்போது நைட்டு 7 ஆகுது. ஜஸ்ட் இமேஜின் பண்ணிட்டே வாங்க. உங்கள் பேரண்ட்ஸ் கால் பண்ணி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுங்கிறாங்க. ஸோ நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டு டிவி ஆன் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறீங்க. சடனாக உங்கள் வீட்டு டோரை யாரோ தட்டுற மாதிரி சவுண்டு கேட்குது. ஸோ நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சுக்கிட்டு இந்நேரத்தில் யாராக இருக்கும், வீட்டிலேருந்து வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்களேன்னு சொல்லிட்டு பொறுமையாக நடந்து போகிறீங்க டோரை நோக்கி. நீங்கள் டோருக்கு பக்கத்தில் போக போக டோரை ரொம்ப வேகமாக தட்டுற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கோவத்தில் கதவை திறந்து பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா அது உங்கள் ஃப்ரெண்ட் அருண். ஸோ அவங்ககிட்ட கேட்குறீங்க இந்நேரத்துக்கு எதுக்கு வந்துருன்னு கேட்டு அவன் சொல்கிறான், உங்களை பார்க்கணும் போல இருந்துச்சா தான் வந்தேன் நான். 2 பேரும் சேர்ந்து இப்போ உங்கள் வீட்டு மாடிக்கு போகிறீங்க. மாடியில் போய் ரொம்ப நேரம் பேசுகிறீங்க. நீங்களும் அவனும் மட்டும் மாடியில் ரொம்ப நேரம் நின்றுட்டு கதை பேசுகிறீங்க. அண்ட் நீங்கள் போன இடங்கள் இது வரைக்கும் நீங்கள் சுற்றின இடங்கள் எல்லாத்தை பற்றியும் பேசிகிட்டு இருக்கீங்க. அண்ட் சடனாக அவங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறான், நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவேன்னு. ஸோ நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது சடனாக கீழே ஃபோன் ரிங் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ உங்கள் கூட மாடியில் நிற்கிற உங்கள் ஃப்ரெண்ட் அருண் கிட்ட ஃபோன் ரிங் ஆகிற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ நான் பார்த்துட்டு வரேங்கிறீங்க. ஸோ அவனும் சரி போங்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே கீழே இறங்கி உங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மணி 10 ஆகுது. ஸோ இந்நேரத்துக்கு யார் ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் ஃபோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அது உங்களோட இன்னொரு ஃப்ரெண்டு. நீங்கள் ஃபோன் எடுத்து காதில் வச்சு பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ அந்த சைடில் வந்து உங்கள் ஃப்ரெண்டு சொல்கிறான், நம்ம ஃப்ரெண்ட் அருண் சாயங்காலம் 5 மணிக்கு ஆக்சிடென்ட்டில் செத்துட்டான்டான்னு. நீங்கள் இப்போ ஃபோனை கட் பண்ணிட்டு ஷாக் ஆகி நிற்கிறீங்க. இவ்வளோ நேரம் மாடியில் என்ன பேசினதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கீங்க. அண்ட் இதோட இந்த கதை முடியுது. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, உங்கள் ஃப்ரெண்ட் அருணை தேடி நீங்கள் திருப்பி மாடிக்கு போவீங்களா மாட்டிங்களா? ஸோ என்கிட்ட பர்சனலாக கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் மாடிக்கு போக மாட்டேன்னு தான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் போவீங்கன்னா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்கள், மாட்டேன்னா மாட்டேன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.